சைனத் பில்டர்ஸ் சென்னை ராஜகீழப்பாக்கத்தில் ரெடி டு ஆக்குபை நியூ பிளாட் மாத வாடகை பட்ஜெட்டில் இஎம்ஐ. இலங்கையில் 2022 அதிபராக இருந்த கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிராக நாடு முழுதும் பெரும் கலவரம் வெடித்தது. ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறினார். அதன்பின் ரணில் விக்ரமசிங்கே அதிபரானார். 2024 வரை அந்த பதவியில் இருந்த ரணில் சரிந்து கிடந்த இலங்கையின் பொருளாதாரத்தை சற்று தூக்கி நிறுத்துவதில் பெரும் பங்காற்றினார். சர்வதேச தலைவர்களுடன் பேச்சு நடத்தி இலங்கைக்கு தேவையான நிதி ஆதாரத்தை கடனாக பெற்றார். எனினும் 2024 நடந்த பொதுத் தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து தீவிர பொது வாழ்விலிருந்து ரணில் விலகினார். இலங்கையின் தற்போதைய அதிபர் அனுரகுமார திசநாயக்கே தலைமையிலான அரசு முந்தைய ஆட்சியாளர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் ரணில் அதிபராக இருந்தபோது 2023 மனைவியுடன் சொந்த காரணத்துக்காக லண்டன் சென்றார். இதற்காக அரசு கஜானாவிலிருந்து பணம் செலவழித்ததாக புகார் எழுந்தது. இந்த குற்றச்சாட்டு பற்றி சிஐடி அதிகாரிகள் விசாரித்தனர். தனக்கான விமான டிக்கெட் உட்பட தன்னுடன் பயணித்த அனைவரின் செலவையும் தன் மனைவியே ஏற்றதாக ரணில் தரப்பில் கூறப்பட்டது. இந்நிலையில் சிஐடி விசாரணைக்கு ஆஜரான ரணிலை போலீஸ் கைது செய்தது. அரசு பணத்தை சொந்த காரியங்களுக்கு செலவிட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அது தவிர அவரது மெய்காப்பாளர்களுக்கும் அவர் அரசு பணத்தை செலவிட்டதாக குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது. இலங்கையின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான ரணில் விக்ரமசிங்கேவுக்கு 76 வயதாகிறது. எம்பி, எதிர்க்கட்சித் தலைவர், அமைச்சர், பிரதமர் என பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்த அவர் கைது செய்யப்பட்டிருப்பது இலங்கையில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.